தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் ரசிகர்களோட மனசை கொள்ளையடித்த பல நடிகை இருந்தாங்க. அவர்கள் நடித்த படங்கள் சூப்பர் ஹிட் ஆச்சு. அவர்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலும் இருந்துச்சு. ஆனால் காலம் மாறிய பிறகு அவங்களில் பலர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே அரிதாக காணப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? திருமணமா, குடும்ப வாழ்க்கையா, புதிய நடிகைகளின் வருகையா? அதை பற்றியும் தற்போதைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்க்க போகிறது நடிகை ஸ்ரீதிவ்யா. 2013 வருஷம் வருத்தப்படாத வாலிப சோங்க திரைப்படத்தின் மூலம் தமிழ் ஃபேன்ஸிடையே ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகிறாங்க நடிகை ஸ்ரீதிவ்யா. அதுக்கப்புறம் ஜீவா, வெள்ளக்கார துரை, காக்கி சட்டை, ஈட்டி, மருது உள்ளிட்ட பல திரைப்படங்கள் நடிக்கிறாங்க. தனது எளிமையான தோற்றம், இயல்பான நடிப்பு மற்றும் குடும்ப பாகான கதாபாத்திரங்களில் ரசிகர்களோட மனசை தனி இடத்தை பிடிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் தமிழ் சினிமாவில் புதிய தலைமுறை நடிகைகள் வருகையால் கதாநாயகி வாய்ப்பு குறைய தொடங்குது. அதுக்கப்புறம் அவர் திரைப்படங்களில் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்கியதால் ஆண்டுக்கு வெளியாகும் படங்களின் எண்ணிக்கையும் குறையுது. இதன் காரணமாக முன்பை போல் அவரை அடிக்கடி திரையில் பார்க்க முடியல. ஸ்ரீதிவ்யா தமிழ் சினிமா விட்டு முழுமையாக விலகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து வருவதால் தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே அரிதாக காணப்படுறாங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது நடிகை தமன்னா. 2000களின் இறுதியிலையும் 2010களும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக தமன்னா இருந்தாங்க. கல்லூரி, படிக்காதவன், அயன், சிறுத்தை, வீரம், தர்மதுரை, பாகுபலி உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடிக்கிறாங்க. தனது அழகான திரை தோற்றம், நடன திறமை மற்றும் இயல்பான நடிப்பால் ரசிகர்களோட மனசில் தனி இடத்தை பிடிக்கிறாங்க. ஆனால் தமன்னா தமிழ் சினிமா விட்டு முழுமையாக விலகவில்லை. காலப்போக்கில் அவர் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இணைய தொடர்கள், வெப்சீரிஸ் உள்ளிட்ட பல தளங்களில் கவனம் செலுத்த தொடங்குறாங்க. இதனால் தமிழ் திரைப்படங்களில் அவர் நடிக்கும் எண்ணிக்கை குறைஞ்சிது. மேலும் தற்போது ஆண்டுக்கு மிக குறைவான படங்களில் மட்டுமே தேர்ந்தெடுத்து நடித்து வராங்க. அதனால் முன்பை போல அடிக்கடி தமிழ் திரைப்படங்களில் அவரை காண முடியல. அதற்கு மாறாக பல மொழி திரைப்படங்கள் மற்றும் ஓடிடி தொடர்களில் கவனம் செலுத்தி வருவதால் தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே அரிதாக காணப்படுறாங்க. இருந்தாலும் நல்ல கதை மற்றும் முக்கியமான கதாபாத்திரம் கிடைத்தா தொடர்ந்து தமிழிலும் நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிற நடிகை அமலா பால். 2010களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை ஒருவராக அமலா பால் இருக்கிறாங்க. மைனா, தலைவா, தெய்வ திருமகள், வேலையில்லா பட்டதாரி, ராட்சசன் உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் நடிக்கிறாங்க. தனது இயல்பான நடிப்பு மற்றும் சவாலான கதாபாத்திரங்களை எதிர்கொள்ளும் திறமையால் ரசிகரோட பாராட்ட பெறுறாங்க. ஆனால் அமலா பால் தமிழ் சினிமாவை விட்டு முழுமையாக விலகவில்லை. இயக்குனர் ஏஎல் விஜயுடன் திருமணம் செய்து பின்னர் விவாகரத்து உள்ளிட்ட தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு பிறகு அவர் படங்களில் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்குறாங்க. மேலும் தமிழ் மட்டுமன்றி மலையாளம், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட பிற மொழி திரைப்படங்களையும் நடிக்கிறாங்க. இதன் காரணமாகவே முன்பை போல தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களில் அவர் தோன்றுவது குறைஞ்சது. இருப்பினும் அவ்வப்போது முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே அரிதாக காணப்படுறாங்க அமலா பால். நாலாவதாக நடிகை ஸ்ரேயா சரண். 2000களிலும் 2010களின் தொடக்கத்திலும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கிறாங்க ஸ்ரேயா சரண். மலை, சிவாஜி, அழகிய தமிழ் மகன், கந்தசாமி, தோரணை உள்ளிட்ட பல படங்களில் நடிக்கிறாங்க. தனது அழகு, நடனத்திறமை மற்றும் இயல்பான நடிப்பால் ரசிகரோட மனசை பிடிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் புதிய தலைமுறை நடிகர்களின் வருகையால் கதாநாயகி வாய்ப்பு குறைய தொடங்குது. அதுக்கப்புறம் 2018ஆம் ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த ஆண்ட்ரே கோசிவை திருமணம் செய்து கொள்கிறாங்க. குடும்ப வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் அளித்த அவர் ஆண்டுக்கு மிக குறைவான படங்களில் மட்டுமே நடிக்க தொடங்குறாங்க. இருந்தாலும் ஸ்ரேயா சரண் சினிமா விட்டு முழுமையாக விலகவில்லை. தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் அப்பப்போ நடிக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க ஸ்ரேயா சரண். அஞ்சாவதாக நடிகை கார்த்திகா நாயர். பிரபல நடிகையான ராதாவோட மகள் தான் கார்த்திகா நாயர். கோ திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகி அறிமுகமாகறாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதால் தமிழ் ரசிகர்களிடையே விரைவாக பிரபலமாகறாங்க. அதுக்கப்புறம் அன்னக்கொடி, புறம்போக்கு என்கிற பொது உடைமை உள்ளிட்ட சில தமிழ் படங்கள் நடிக்கிறாங்க. ஆனால் கோ திரைப்படத்துக்கு பிறகு அவர் நடித்த படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை.
இதனால் தொடர்ந்து முன்னணி கதாநாயகி வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே சமயம் சினிமாவை விட தனது கல்வி, தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த தொடங்குறாங்க. இதன் காரணமாக திரைப்படங்கள் நடிப்பது படிப்படியாக குறையுது. ஆனால் புதிய திரைப்படங்களில் அரிதாக நடித்து வருவதால் ஒரு காலத்தில் ரசிகர்களால் கவனிக்கப்பட்ட அவர் இன்று தமிழ் சினிமாவில் அரிதாக காணப்படும் நடிகையில் ஒருவராக இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற நடிகை ஹன்சிகா மோத்வானி. 2010களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை ஒருவராக இருக்காங்க. எங்கேயும் காதல், ஒருக்கல் ஒரு கண்ணாடி, சிங்கம் 2, மான்கராத்தே, அரண்மனை உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் நடிக்கிறாங்க. தனது அழகான தோற்றம், துடிப்பான நடிப்பு மற்றும் நகைச்சுவை கலந்த கதாபாத்திரங்களால் ரசிகர்களோட மனசை தனி இடத்தை பிடிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் புதிய தலைமுறை நடிகையின் வருகையால் கதாநாயகி வாய்ப்பு குறைய தொடங்குது. மேலும் அவர் ஆண்டுக்கு அதிக படங்களில் நடிப்பதை விட தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்கள் மட்டுமே நடிக்க தொடங்குறாங்க. 2022ஆம் ஆண்டு தொழிலதிபர் சோஹேல் காதூரியாவை திருமணம் செய்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் அளித்து வராங்க. இருப்பினும் ஹன்சிகா சினிமா விட்டு முழுமையாக விலகவில்லை. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் அப்பப்போ புதிய திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வராங்க. அடுத்த பார்க்க போகிற நடிகை ஆண்ட்ரியா பாடகியாக தனது பயணத்தை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நடிகையாகவும் தனக்கெரும் ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க. பச்சைக்கிளி, முத்துச்சரம், 1000ல் ஒருவன், விஸ்வரூபம், தரமணி, வடசென்னை உள்ளிட்ட பல படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடித்த அவர் தனது இயல்பான நடிப்பால் ரசிகர்களின் பாராட்ட பெறுறாங்க. ஆனால் ஆண்ட்ரியா தமிழ் சினிமா விட்டு முழுமையாக விலகவில்லை. ஆண்ட்ரியா தனக்கு பிடித்த மற்றும் நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. அதோடு பின்னணி பாடகை, இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கச்சேரிகளிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வராங்க. தரமான கதைகளும் சவாலான கதாபாத்திரங்களுக்கு மட்டுமே தேர்வு செய்து வருவதால் தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே அரிதாக காணப்படுறாங்க. அடுத்து பார்க்க போகிற நடிகை அனுஷ்கா செட்டி. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த அனுஷ்கா செட்டி அருந்ததி, சிங்கம், தெய்வ திருமகள், 2ஆம் உலகம், பாகுபலி தொடர் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடிக்கிறாங்க. தனது சிறந்த நடிப்பு, வலுவான கதாபாத்திரங்கள் மற்றும் திரை ஆளுமையால் இந்திய அளவில் மிகப்பெரிய ரசிகர் படத்தை உருவாக்குறாங்க. ஆனால் பாகுபலி திரைப்படத்திற்கு பிறகு அனுஷ்கா ஆண்டுக்கு அதிக படங்கள் நடிப்பதை விட மிக குறைந்த ஆனால் தரமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்குறாங்க. மேலும் சைஸ் 0 திரைப்படத்திற்காக உடல் எடையை அதிகரித்த பிறகு அதை குறைப்பதில் ஏற்பட்ட சவால்களும் அவரது படத்தேர்வில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுது. இதன் காரணமாக அவர் புதிய படங்களில் மிகவும் கவனமாக தேர்வு செய்து வருகிறார். தரமான கதைகளையும் முக்கியமான கதாபாத்திரங்களையும் மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிப்பதால் முன்பை போல அடிக்கடி தமிழ் திரைப்படங்களில் அவரை காண முடியவில்லை. இருந்தாலும் அவர் இந்திய சினிமாவின் முக்கிய நடிகையில் ஒருவராக தொடர்ந்து மதிக்கப்படுறாங்க. அடுத்த பார்க்க போகிற நடிகை சமந்தா. தமிழ் சினிமாவில் விஜய், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஷால் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து ஏராளமான வெற்றி படங்களில் நடிக்கிறாங்க சமந்தா. ஒரு காலத்தில் மிகவும் பிஸியான நடிகையாக இருந்தாங்க சமந்தா. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவர் தமிழ் படங்களில் முன்பை போல தொடர்ந்து நடிக்கவில்லை. இதற்கு முக்கியமான காரணம் ஒன்று அவரது உடல்நல பிரச்சனை தான். மயோசிட்டிஸ் என்ற தன்னைத்தானே தாக்கும் நோயால் பாதிக்கப்படுறாங்க. இதன் மூலம் சிகிச்சை மற்றும் ஓய்வுக்காக சில காலம் திரைப்படங்கள்லேருந்து இடைவெளி எடுக்கிறாங்க. அத்தோடு விவாகரத்துக்கு பிறகு தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கவனம் செலுத்துகிறாங்க. மேலும் எல்லா படங்களிலும் நடிப்பதற்கு பதிலாக தரமான மற்றும் சவாலான கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்வு செஞ்சு நடிக்க தொடங்குறாங்க. இதனால் தமிழ் படங்கள் எண்ணிக்கை குறையுது. இருப்பினும் சமந்தா சினிமா விட்டு முழுமையாக விலகவில்லை. உடல் நலத்தை கவனித்து கொண்டு தேர்ந்தெடுத்த திரைப்படங்களை மட்டுமே தொடர்ந்து நடித்து வராங்க. அடுத்த பார்க்க போகிற நடிகை காஜல் அகர்வால். தமிழ் சினிமாவில் விஜய், அஜித், சூர்யா, தனுஷ், கார்த்தி உள்ளிட்ட பல நடிகர்களுடன் நடித்து வெற்றி படத்தை கொடுக்குறாங்க காஜல் அகர்வால். ஒரு காலத்தில் ரசிகர்களின் மிகவும் விருப்பமான நடிகை ஒருவர் இருந்தாங்க. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவர் தமிழ் திரைப்படங்களில் முன்பை போல தொடர்ந்து நடிக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணங்களாகிய 2020ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொள்கிறாங்க. அதன் பிறகு குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அளித்து குழந்தை பிறந்ததால் சில காலம் சினிமாவிலிருந்து ஓய்வெடுக்கிறாங்க. புதிய நடிகைகளின் வருகையால் போட்டி அதிகரிக்குது. தனக்கு பிடித்த கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்வு செஞ்சு நடிக்கிறாங்க காஜல் அகர்வால். தமிழ் படங்களின் எண்ணிக்கை குறைய தொடங்குது. இருப்பினும் காஜல் அகர்வால் சினிமா விட்டு முழுமையாக விலகவில்லை. தற்போது தமிழ், தெலுங்கு மற்றும் பிறமொழி திரைப்படங்களும் நடிக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற நடிகை பூமிகா. 2000களின் தொடக்கத்தில் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகையாக இருக்கிறாங்க. பதில் சொல்ல அம்மா இல்லாமல், குறிப்பாக ரோஜா கூட்டம், ஜில்லுனூர் காதல், பத்ரி போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெறாங்க. தனது இயல்பான நடிப்பு, எளிமையான தோற்றம்
மற்றும் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களால் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குறாங்க. ஆனால் காலப்போக்கில் புதிய தலைமுறை நடிகையின் வருகையால் கதாநாயகி வாய்ப்பு குறைய தொடங்குது. மேலும் 2007ஆம் ஆண்டு யோகா பயிற்சியாளர் பரத் தாகூரை திருமணம் செய்து கொள்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்துகிறாங்க. தமிழ் திரைப்படங்களில் தொடர்ந்து நடிப்பது குறைஞ்சிது. இருப்பினும் பூமிகா சினிமா விட்டு முழுமையாக விலகவில்லை. தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட பல மொழி படங்களில் தாய், அக்கா மற்றும் முக்கிய குணச்சித்திர கதாபாத்திரங்களை அப்பப்போ நடிக்கிறாங்க. முன்பை போல கதாநாயகியாக தொடர்ந்து நடிக்காமல் தேர்ந்தெடுத்த முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டுமே நடித்து வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகை ஸ்னேகா. 2000களில் தமிழ் சினிமாவின் மிகவும் பிரபலமான நடிகர் ஒருவராக இருக்கிறாங்க. ஆனந்தம், புன்னகை தேசம், வசூல் ராஜா MBBS, ஆட்டோகிராஃப், புதுப்பேட்டை உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் நடித்த அவர் தனது இயல்பான நடிப்பு மற்றும் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களில் ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பெறாரு. இதனால் அவரை பலரும் புன்னகை அரசி என்று அழைக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் புதிய தலைமுறை நடிகர்களின் வருகையால் கதாநாயகி வாய்ப்பு குறைய தொடங்குது. அதுக்கப்புறம் 2012ஆம் ஆண்டு நடிகர் பிரசன்னாவை திருமணம் செய்து கொள்கிறாங்க. அதன் பிறகு குடும்ப வாழ்க்கை மற்றும் குடும்பத்தை வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்தியால் திரைப்படத்தில் தொடர்ந்து நடிக்கவில்லை. இருப்பினும் ஸ்னேகா சினிமா விட்டு முழுமையாக விலகவில்லை. அப்பப்போ முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்து வராங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் நடுவராக தோன்றி வராங்க. ஸ்னேகாவும் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்களை மட்டுமே நடித்து வராங்க. அதனால் தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே அரிதாக காணப்படுறாங்க. அடுத்து பார்க்க போகிற நடிகை பாவனா. 2000களின் நடுப்பகுதியில் தமிழ் சினிமாவில் கவனிக்கத்தக்க நடிகையாக விளங்கி வராங்க பாவனா. சித்திரம் பேசுதடி, வெயில், தீபாவளி, ஆர்யா உள்ளிட்ட படங்களில் தனது இயல்பான நடிப்பால் ரசிகர்களோட பாராட்ட பெறாங்க. குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களிலும் உணர்வு பூர்வமான வேடங்களிலும் சிறப்பாக நடிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் தமிழ் சினிமாவின் புதிய நடிகை வருகையால் கதாநாயகி வாய்ப்பு குறைய தொடங்குது. இதற்கிடையே அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு கடுமையான சம்பவம் அவரது திரைப்பயணத்தையும் பாதிக்குது. அதன் பின்னர் அவர் பெரும்பாலும் மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களில் கவனம் செலுத்துகிறாங்க. 2018ஆம் ஆண்டு திருமணத்திற்கு பிறகும் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்கள் மட்டுமே நடித்து வராங்க. இவங்களும் மற்ற நடிகையை போலவே தமிழ் சினிமாவில் ரொம்ப அரிதாக காணப்படுறாங்க. அடுத்ததாக ரீமா சென். 2000களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகை ஒருவராக ரீமா சென் இருக்கிறாங்க. மின்னல், தூள், செல்லமே, வல்லவன் உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் நடிக்கிறாங்க. கவர்ச்சியான தோற்றம், தன்னம்பிக்கையான நடிப்பு மற்றும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்கொண்டதன் மூலம் ரசிகர்களிடையே தனக்கென ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் புதிய தலைமுறை நடிகை வருகையால் கதாநாயகி வாய்ப்பு குறைய தொடங்குது. தொடர்ந்து பெரிய வெற்றி படங்கள் அமையாததும் அவரது திரைப்பயணத்தின் தாக்கத்தை ஏற்படுத்துது. பின்னர் 2012ஆம் ஆண்டு தொழிலதிபர் சிவ்கரன் சிங்கை திருமணம் செய்து கொள்கிறாங்க. அதன் பிறகு குடும்ப வாழ்க்கையில் அதிகம் கவனம் செலுத்தியதால் திரைப்படங்கள் நடிப்பது பெருமளவு நிறுத்துகிறாங்க. இதன் காரணமாக ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த ரீமா சென் இன்று தமிழ் சினிமாவில் அரிதாக காணப்படுறாங்க. இருப்பினும் அவர் நடித்த பல படங்கள் இன்றைக்கும் பல ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க. அடுத்து பார்க்க போகிற நடிகை சதா. 2000களின் தொடக்கத்தில் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகையாக இருக்கிறாங்க. ஜெயம், அந்நியன், உன்னாலே உன்னாலே, பிரியசகி உள்ளிட்ட பல படங்களில் நடித்து ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்கிறாங்க. குறிப்பாக அந்நியன் திரைப்படத்தில் அவர் நடித்த நந்தினி கதாபாத்திரம் இன்று வரைக்கும் ரசிகரால் நினைவுபடுத்தப்படுது. ஆனால் காலப்போக்கில் புதிய நடிகர்களின் வரியை அதிகரித்ததால் கதாநாயகி வாய்ப்பு குறைய தொடங்குது. தொடர்ந்து பெரிய வெற்றி படங்கள் அமையாததும் அவரது திரைப்பயணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதன் பிறகு தமிழ் படங்களில் நடித்தது குறைந்து தெலுங்கு, கன்னடம் மற்றும் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கவனம் செலுத்துகிறாங்க. இவங்க இனிமேல் தமிழ் சினிமாவில் காணப்படுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த நடிகை ஜோதிகா. 2000களின் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை ஒருவர் ஜோதிகா இருக்கிறாங்க. குசி, தூள், சந்திரமுகி, காக்க காக்க, மொழி உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் நடிக்கிறாங்க. தனது இயல்பான நடிப்பு மற்றும் வலுவான கதாபாத்திரங்களால் ரசிகர்களோட மனசை தனி இடத்தை பிடிக்கிறாங்க. 2006ஆம் ஆண்டு நடிகர் சூர்யாவை திருமணம் செய்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை மற்றும் குழந்தைகள் வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறாங்க. திரைப்படங்களிலிருந்து சில ஆண்டுகள் விலகுறாங்க. இதனால் ரசிகர்கள் அவரை நீண்ட காலம் திரையில் பார்க்க முடியவில்லை. பின்னர் 2015ஆம் ஆண்டு 36 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் மீண்டும் சினிமாவுக்கு வராங்க. அதன் பிறகு ராட்சசி, பொன்மகள் வந்தால், உடன்பிறப்பே, காதல், தி கோர் மலையாளம் போன்ற கதாநாயகி முக்கியத்துவம் அளித்து வராங்க. திருமணம் ஆன பிறகு இவங்களோட மார்க்கெட்டும் குறைய தொடங்குது. அதனால் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருந்தால் அதில் மட்டும் நடித்து வராங்க ஜோதிகா. அடுத்த நடிகை சிம்ரன். 1990களின் இறுதியிலும் 2000களின் தொடக்கத்திலும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை சிம்ரன் இருக்கிறாங்க.
விஜய், அஜித், சூர்யா, கமலஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைஞ்சு ஏராளமான வெற்றி படங்களும் நடிக்கிறாங்க. தனது அழகான நடிப்பு, சிறந்த நடன திறமை மற்றும் பல்வேறு கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடிப்பதன் மூலம் ரசிகர்களோட மனசை நீங்காத இடம் பிடிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் புதிய தலைமுறை நடிகை வருகையால் கதாநாயகி வாய்ப்பு குறைய தொடங்குது. மேலும் திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்தியதால் திரைப்படங்கள் நடித்தது குறைஞ்சிச்சு. இருப்பினும் சிம்ரன் சினிமா விட்டு முழுமையாக விலகவில்லை. பேட்டை, ராக்கெட்ரி, அந்தகன் போன்ற படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க. சிம்ரனுக்கு வயசானால அவங்களோட கேரக்டருக்கு தகுந்தபடி முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமே நடித்து வராங்க. அடுத்து பார்க்க போகிற நடிகை ரம்பா. 1990களில் 2000களின் தொடக்கத்திலும் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகர் ரம்பா இருக்கிறாங்க. விஜய், அஜித், ரஜினிகாந்த், கமலஹாசன், கார்த்திக் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைஞ்சு ஏராளமான வெற்றி படுத்த தராங்க ரம்பா. தனது கவர்ச்சியான தோற்றம், நடன திறமை மற்றும் துடிப்பான நடிப்பால் ரசிகர்களோட மனசை தனி இடத்தை பிடிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் புதிய தலைமுறை நடிகர் வருகையால் கதாநாயகி வாய்ப்பு குறைய தொடங்குது. அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு தொழிலதிபர் இந்திரகுமார் பத்மநாபனை திருமணம் செய்து கொள்கிறாங்க. அதன் பிறகு குடும்ப வாழ்க்கை மற்றும் குழந்தை வளர்ப்பதில் அதிகம் கவனம் செலுத்துகிறாங்க. திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்கவில்லை. சில தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் சிறப்பு விருந்தினராகவும் தோன்றினாலும் முழு நேர கதாநாயகியாக மீண்டும் சினிமாவுக்கு திரும்பவில்லை. இதன் காரணமாக ஒரு காலத்தில் தமிழ் ரசிகர்கள் கனவு கண்ணியாக இருந்த ரம்பா இன்று தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே அரிதாக காணப்படுறாங்க. அடுத்து நடிகை தேவயானி. 1990களின் இறுதியிலும் 2000களின் தொடக்கத்திலும் தமிழ் சினிமாவில் இவங்களும் முன்னணி நடிகையாக இருக்கிறாங்க. காதல் கோட்டை, சூரிய வம்சம், நினைத்தேன் வந்தாய், ஃப்ரெண்ட்ஸ் உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் நடிக்கிறாங்க. தனது இயல்பான நடிப்பு, குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களால், உணர்வுபூர்வமான நடிப்பால் ரசிகர்களோட மனசை நீங்கள் இடம் பிடிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் இவங்களும் பல நடிகை மாதிரியே புதிய தலைமுறை நடிகை வருகையால் கதாநாயக வாய்ப்பு குறைய தொடங்குது. இதற்கிடையே இயக்குனர் ராஜ்குமாரை திருமணம் செய்து கொள்கிறாங்க. குடும்ப வாழ்க்கைக்கும் குழந்தைகளின் வளர்ப்பிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு சினிமாவில் கதாநாயகியாக நடிப்பதை விட தொலைக்காட்சி தொடர்களை கவனம் செலுத்த தொடங்குறாங்க. குறிப்பாக அவரது தொலைக்காட்சி தொடர் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஆனால் கதாநாயகியாக நடித்த காலத்தை ஒப்பிடும்போது திரைப்படங்களில் ரொம்பவுமே அரிதாக காணப்படுறாங்க. அடுத்து நடிகை கௌசல்யா. 1990களின் இறுதியிலும் 2000களின் தொடக்கத்திலும் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகையாக இருக்கிறாங்க. காலமெல்லாம் காதல் வாழ்க, பிரியமுடன், வானத்தை போல உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் நடிக்கிறாங்க. தனது அமைதியான நடிப்பு, குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள் மற்றும் எளிமையான தோற்றத்தால் ரசிகர்களோட மனதில் தனி இடத்தை பிடிக்கிறாங்க. இவங்களும் மற்ற நடிகை மாதிரியே புதிய நடிகை வருகையால் சில பட வாய்ப்புகளும் குறைய தொடங்குது. அதன் பிறகு அவருக்கு பெரும்பாலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களே கிடைக்க தொடங்குது. அந்த வகை வேடங்களையும் அவர் மிக குறைவாகவே ஏற்றுக்கொள்கிறாரு. மேலும் தனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஊடக வெளிச்சத்திலிருந்து சினிமாவிலிருந்தும் ஓரளவு விலகி இருக்க தொடங்குறாங்க. இருந்தாலும் கௌசல்யா தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்காவிட்டாலும் குணச்சித்திர வேடங்களிலும் தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே அரிதாக காணப்படுறாங்க. ஒரு நடிகையின் வெற்றி என்பது திறமையால் மட்டுமல்ல, காலம், கதை தேர்வு, குடும்ப வாழ்க்கை, புதிய போட்டிகள் என பல காரணங்களாலும் தீர்மானிக்கப்படுகின்றது. அதனால் இன்று அவர்கள் முன்பை போல அதிகமாக திரைப்படங்களில் தோன்றவில்லை என்றாலும் அவர்கள் நடித்த படங்களும் அவர்கள் உருவாக்கிய கதாபாத்திரங்களும் ரசிகர்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். இந்த 20 நடிகர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகை யார்? அவங்க நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்சது எந்த படம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.